வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், ஜெயிக்கணும்னா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நிறைய இருக்குங்க. கடின உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய காதுகளை இறுக்கமா மூடிக்குங்க. கிட்டத்தட்ட செவிடாவே ஆயிடுங்க. ஏன் நான் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க சொல்லக்கூடிய விஷயங்களே உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் பாதிக்கும். இதுக்கு நீங்க காதுகளை இறுக்கமா பொத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க யாரு சொல்றதையும் காதுல வாங்காம முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. எப்படி இது சாத்தியம்னு கேக்குறீங்களா? இதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு விவசாயி ஒருத்தர் மூங்கில் விதைய பயிரிட்டார். அந்த பயிரிட்டு அந்த விதைக்கு தினம் தண்ணி ஊத்திக்கிட்டே வருவாரு. ரொம்ப கேர் எடுத்து அந்த விதையை பராமரிச்சுக்கிட்டே வந்தாரு. நாள் தவறாம உழைச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்படி ஒரு வருஷம் போச்சு. அந்த மூங்கில் வளரல. எதுவுமே இந்த ரியாக்ஷனும் இல்லை. அது அப்படியே இருந்துச்சு. ஆனாலும் இவர் விடாம தொடர்ந்து அதுக்கு தண்ணி ஊத்தினாரு. தினம் பார்த்ததுக்கு கேர் எடுத்ததுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு அந்த மூங்கில்ல எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட் வரல, வளர்ச்சியே இல்லை. ஆனாலும் இவர் மனசு தளர விடாம தன்னுடைய கடமையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாள் தவறாம மறுபடியும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தாரு. இப்படியே நாட்கள் போகும்போது மற்றவங்க எல்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தால் சரியான பைத்தியக்காரன், அந்த விதை செத்து போச்சு, அந்த விதைக்கு போய் இந்த ஆள் இவ்வளவு உழைச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த விதை செத்து போனது தெரியாம ஒரு உழைப்பெல்லாம் தேவையில்லாம வீணாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த விவசாயியை பத்தி பயங்கரமா பேசினாங்க. ஆனா இது எதையுமே அவர் காதல வாங்கிக்கவே இல்லை. அவர் கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. 3வது வருஷம் ஆச்சு, 4வது வருஷம் ஆச்சு. இந்த மூங்கில்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனா இவரும் தன்னுடைய கடமை விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அதை என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் தன்னுடைய உழைப்பை முழுக்க கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு அந்த 4 வருஷம் கழிச்சு எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. ஆனா 5வது வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு. 5வது வருஷம் அந்த 4 வருஷமா எதுவுமே இல்லாத அந்த மூங்கில் 5வது வருஷம் லேசா முளைக்க ஆரம்பிச்சது. இந்த விவசாயி சரி பரவாயில்ல முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு விடாம இன்னும் தீவிரமா அந்த தன்னுடைய உழைப்பை செஞ்சாரு. அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள்ல அது நல்ல வளர்ச்சி வந்துச்சு. கண்ணை திறக்கிற கிட்டத்தட்ட 6 வாரத்துல அந்த மூங்கில் கிட்டத்தட்ட 80 அடி உயரத்துக்கு வளர்ந்துருந்துச்சு. 5 வருஷமா வெளியவே வராத அந்த மூங்கில் கொஞ்ச காலத்திலேயே அவ்வளவு பெரிய அந்த 5 வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சியை கொஞ்ச நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்கள்லயே அந்த வளர்ச்சியை அந்த மூங்கில் கொடுத்துச்சு. இப்போ அந்த பெரியவரை பார்த்து பேசினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாருங்க இந்த விவசாயி பாருங்க, நேற்று வரைக்கும் 5 வருஷம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, இப்ப திடீர்னு இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேத்து அவரை உழைப்பு பூரா வேஸ்ட் பண்றான்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த அதே ஆளுங்க இன்னைக்கு திடீர்னு இவருக்கு இந்த இது வந்துருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில நாம கவனிக்க வேண்டியது 2 முக்கியமான விஷயங்க. முதல்ல இது இந்த மூங்கில் உடனே திடீர்னு ஒன்றும் இந்த 5வது வருஷம் திடீர்னு இது முளைச்சு இவ்வளவு பெருசா வளர்ந்துடல. அது இந்த 5 வருஷமா தன்னுடைய வேர்களை பூமிக்கடியில கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படுத்திக்கிட்டே வந்திருக்கு. அந்த வேர்களை பூமிக்கடியில ஸ்ட்ராங்கா பரவ விட்டு அந்த வேர்களை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் தான் மண்ணுக்கு மேல அந்த மூங்கில் வந்திருக்கு. அப்படி அந்த வேர்கள் அதை ஸ்ட்ராங் ஆகிறது வலுப்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் இந்த 5 வருஷம் இந்த விவசாயியுடைய உழைப்பு. அவர் நாள் தவறாம அதுக்கு தண்ணி ஊத்துனது, அதுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்ச அந்த உழைப்பு தான் இந்த 5வது வருஷம் அவருக்கு அந்த உழைப்போட பலனாத்தான் 5வது வருஷம் அந்த 5 வருஷத்துக்கான வளர்ச்சியும் அந்த மூங்கில் கொடுத்துருக்கு. இதுதான் உண்மை. ஆனா இதை புரிஞ்சுக்காம தான் மத்தவங்க எல்லாம் என்னமோ அவருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு இந்த மூங்கில் இவ்வளவு பெருசா முளைச்சிட்டதா சொல்றாங்க. இதுதாங்க நமக்கும் நடக்கும். நம்ம பல நாள் கஷ்டப்பட்டு பல வேதனைகள், அவமானங்கள் இதெல்லாம் கடந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அது நம்ம அத்தனை நாள் செஞ்ச முயற்சி, எடுத்த பயிற்சிகள், பட்ட கஷ்டங்களுக்கான பலன் தான் அந்த வெற்றி. அந்த வெற்றியுடைய பலனை நாம அனுபவிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, திடீர்னு உனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. நமக்கு கிடைச்ச திடீர்னு கிடைச்ச அந்த வெற்றி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இந்த மூங்கில் மாதிரி இதுக்கு தான் நான் சொன்னேன், சுத்தி இருக்கிறவங்க பேசுறதா நம்ம காதலே வாங்கிக்காம நம்ம காதை இருக்காம மூடிக்கிட்டு நம்ம செவிடா இருந்துட்டாலே நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது பாதி உறுதி செய்யப்பட்ட அந்த மாதிரி தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.